ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மகாநதி சீரியலில் நர்மதா அண்ட் காவேரியோட பாண்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியல் வந்து முழுக்க முழுக்க மகாநதி சீரியல் எப்படின்னா, அக்கா தங்கச்சிகளோட உறவு வச்சு தான் அந்த சீரியல் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த சீரியல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. விஜய் காவேரி பேர் வந்து இப்போதைக்கு எல்லோரும் என்னென்னா ரியல் பேராக இருந்தால் கூட ரொம்பவே ஹாப்பி ஆகுற அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க எல்லோரும். ஆரம்பத்தில் இந்த சீரியல் வந்து அக்கா தங்கச்சிகளுக்காக பார்க்கப்பட்டாலும், ஆனால் இப்போ வந்து விஜய் காவேரிக்காகவே ஒரு ஃபேன்ஸ் பட்டாளமே வந்து தமிழ்நாட்டில் குமிஞ்சு போய் கிடக்குன்னே சொல்லலாம். விஜயும் காவேரியும் வந்து ரியல் பேராக இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நிறையா பேர் வந்து தமிழ்நாட்டில் ஆசைப்படாதவங்களே கிடையவே கிடையாது. இந்த சீரியலில் நடிக்கக்கூடிய இந்த நர்மதா, காவேரி வந்து இப்போ இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. எப்படின்னா, காவேரி வந்து நர்மதாவை வந்து கட்டிப்பிடிச்சி கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்து வந்திருக்கு. அது வந்து செம்ம வைரலாக போயிட்டுருக்கு இன்ஸ்டாகிராமில். அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ல குழந்தைய பிடிச்சி தன்னோட அம்மா வந்து எப்படி கிஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரசித்து ருசித்து நம்மளோட காவேரி வந்து நர்மதாவை கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து பரவலாக போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு நிறையா பேர் கேட்குறாங்க, "நீ வந்து என்ன சொந்த தங்கச்சி மாதிரியே இருக்கீங்க 2 பேரும், சீரியலில் உள்ள மாதிரி ரியலாக அப்படியே சூப்பராக செமையாக இருக்கீங்க. ஆனால் இதை பார்க்கும்போது 2 பேரும் சொந்த தங்கச்சி, அக்கா தங்கச்சி மாதிரியே இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பேசப்பட்டுட்டு இருக்காங்க. அதுலேயும் நிறைய பேர் சொந்த தங்கச்சியாக இருந்தால் தான் தன்னோட அன்பை வெளிப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்டுட்ருக்காங்க. 2 பேரும் ஆனால் கண்டிப்பாக வந்து சிஸ்டர்ஸ் கிடையாது. இது வந்து அப்படியே இந்த சீரியலில் வளர்ந்த ஒரு பாண்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா, காவேரி அப்படியே உண்மையான அவங்களோட அன்பை வந்து தங்கச்சிக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும், அப்படியே நம்மளும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்களா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து தூண்டுது. யாருமே சிங்கிளாக பிறந்திருந்தாங்கன்னா யாருக்குமே இந்த சீரியல் பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருந்திருக்கலாமே அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி யாரெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுறீங்களோ, அந்த நாடகத்தை பார்த்துட்டு நம்மளுக்கும் ஒரு அக்கா தங்கச்சி இப்படி கூட்டு குடும்பமாக இருந்திருக்கலாமேன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.